இன்று இந்த விமான விபத்து நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்ன? வேற அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களை நாம் உயிர் தந்ததும் உயிர் எடுத்ததும் என்னுடைய கைவசம் இருக்கிறது என்று. ஆனால் உலகத்தினுடைய போங்கு எதுவாக இருக்கிறது? உலகத்தில் வாழுகிற மக்களினுடைய போங்கு எதுவாக இருக்கிறது? 21வது நூற்றாண்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? உலகத்தில் நாம் எதையும் சாதித்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் வந்துவிட்டது. நாமே விதையை கண்டுபிடிக்கிறோம், நாமே பூமியில் முளைக்க செய்கிறோம். மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். நாமே மழை வருவதையும் வெயில் அடிப்பதையும் காலச்சூழலையும் கணிக்க ஆரம்பித்து விட்டோம். நாமே ரோபோட்களை உருவாக்குவதை போன்று செயற்கையின் வழியாக குழந்தைகளை கூட பெறச் செய்கிறோம். விஞ்ஞானம் உச்சியை தொட்டு விட்டது. விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி பெரும் வளர்ச்சியாகிவிட்டது என்று மனிதனுடைய போங்கு, குறிப்பாக உலகத்தினுடைய போங்கு திசை மாறிக்கொண்டிருக்கிறது. நம்மால் எதையும் செய்ய முடியும் என்கின்ற ஒரு உச்சபட்சமான ஒரு உணர்வோடு உலகத்தினுடைய போங்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது. வேற அன்பிற்குரியவர்களே, இந்த விமான விபத்து ஏற்படுத்தக்கூடிய உண்மையான படிப்பினை, முதல் படிப்பினை என்னவென்றால், நாம் கண்டுபிடித்து வைத்திருக்கிற எத்துணை பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சியாக இருந்தாலும் அந்த வளர்ச்சியால் அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பதை யூகிக்க முடியாது, உண்மைப்படுத்த முடியாது, உறுதிப்படுத்த முடியாது என்பதுதான் இந்த விமான விபத்து உறுதிப்படுத்தி இருக்கிறது. என்ன நடக்கிறது? 1:38க்கு விமான தளத்தில் இருந்து புறப்படுகிறது. மேலே பறக்க துவங்கி 600 அடி உயரம், 640 அடி உயரம், அவ்வளவுதான். பறக்க துவங்கி 1:39க்கு விபத்து நடந்து முடிகிறது. சுப்ஹானல்லாஹ். 1:39க்கு ஒரே ஒரு நிமிடம் தான். விமானத்தில் இருந்து விமானத்தினுடைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் வந்து சேர்ந்திருக்கிறது. சேர்ந்த தகவலை காதில் எடுத்து செவிசாய்த்துக் கொண்டிருக்கிற கட்டுப்பாட்டு அறையினுடைய அதிகாரிகளினுடைய அடுத்த கணமே விபத்தை கண்டுவிட்டார்கள் என்று நாளிதழ்களிலே வந்திருக்கு. ஒரு நொடியில் 241 உயிர்கள் எடுக்கப்பட்டு விட்டது. அந்த விமானத்தினுடைய குவாலிட்டியை சொல்லுகிறார்கள். 9 மணி நேரம் பறப்பதற்கு தகுதியாக புறப்படுகிறது. இங்கிருந்து லண்டன் போகணும். 9 மணி நேரம் பறப்பதற்கான எல்லா, ஒரு விமானத்துக்கு உள்ள போறதுக்கே ஒரு நபருக்கே எவ்வளவு செக்யூரிட்டி இருக்கு. அப்ப விமானம் பறக்க ஆரம்பிக்குதுன்னா எவ்வளவு செக்யூரா அதை பாதுகாத்திருப்பாங்க. அதுக்குள்ள மெக்கானிக்கல் என்னென்ன இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்களோ எல்லாரும் பக்காவா அதை சரி பார்த்திருப்பாங்க. இருந்த பொழுதும் ஒரு நொடி பொழுதிலே அந்த விபத்து நடைபெறுகிறது என்றால் சுப்ஹானல்லாஹ். அந்த விபத்து நடைபெற்றதின் வழி அந்த நிகழ்வை, விமானத்தினுடைய அந்த விபத்தை நாளிதழ்களிலே குறிப்பிடுகிறார்கள். அந்த விமானத்திலே அல்லாஹ் பயணிப்பதற்கு ஒரு பெண்மணி விமான டிக்கெட் புக் பண்றாங்க. ஆனா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போகணுமா இல்லைங்களா? அந்த 1 மணி நேரத்துக்கு அந்த அம்மா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போகாம ஒரு 10 நிமிஷம் லேட்டா போயிடுறாங்க. 2 மணிக்கு கிளம்ப வேண்டிய விமானத்திற்கு 1 மணிக்கே போகணும். இந்த அம்மா 1:10க்கு போறாங்க. அந்த அம்மா இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க. ஒரு பெண், எனக்கு இறைவன் கொடுத்த கிஃப்டா இந்த உலகத்துல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அந்த பெண்மணி போயிருந்தா அந்த பெண்மணியும் இந்த விபத்திலே மரணத்தை தழுவி இருப்பார்கள். ஆச்சரியமான இனியும் பல நிகழ்வுகள் இருக்கிறது. விமானம் பறக்க துவங்கிய உடனே கல்லூரிக்கு, மருத்துவ கல்லூரியினுடைய கட்டிடத்தில் விழுகிறது. கட்டிடத்தினுடைய அரங்குக்குள்ளால், கட்டிடத்துக்குள்ள, நம்ம மெடிக்கல் காலேஜ் இருக்கு பாருங்க மதுரையில், அது மாதிரி கட்டிட மாணவர்கள் தங்கி இருக்கக்கூடிய விடுதியினுடைய கட்டிடத்தில் விழுந்துருது. விடுதியில உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார்கள் மாணவர்கள். அந்த மாணவர்கள்ல 10 பேர் இறந்து போறாங்க. அந்த மாணவர்கள் நினைத்து பார்த்திருப்பார்களா? 10 பேரு சாப்பிடுறதுக்காக தட்டல. அந்த போட்டோலாம் வெளியே வந்திருக்கு. டேபிள்ல தட்டு, உணவு எல்லாம் அப்படியே இருக்கு. அந்த இதுல சாப்பிட்டுக்கிட்டு இருந்த 10 பேர் மௌத்தாயிடுறாங்க. வேற அன்பிற்குரியவர்களே, ஆச்சரியமான நிகழ்வுகள் நடக்கிறது. ஒரு விமானி அந்த பயணத்திலே போறாரு. அந்த விமானத்துல ஏறி உட்கார்ந்துடுறாரு. அவசர இருக்கையில உட்கார்றாரு. 38-40 வயசு இருக்க வாலிபர், ஒரு ஆண். இப்படி விமானம் கோளாறு ஏற்பட்டு விட்டது என்கின்ற அடிப்படையிலே அப்படியே மேலிருந்து கதவை உடைச்சு ஏதோ ஒரு வழியா, எப்படி நான் தப்பிச்சேன்னு தெரியலன்னு சொல்றாரு. கதவை உடைச்சு குதிச்சிடுறாரு. குதிக்கும் போது அவருடைய உணர்வு என்னவா இருக்கும்? நான் ஹைட்டு, எவ்வளவு ஹைட்டு. இன்னைக்கு காலையில நான் டீ சாப்பிட்டு ஒருத்தவங்க பேசிட்டு இருந்தாங்க. ஒரு 40 வயசு ஒரு அம்மா 3 அடி உயரத்திலிருந்து கீழே தவும் போது கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு மீனாட்சி மிஷன்ஸ் ஹாஸ்பிட்டல வச்சு 7.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வெளியே கொண்டு வந்தாங்க. 3 அடி உயரத்திலிருந்து
இவர் 440 அடி உயரத்திலிருந்து கீழே குதிக்கிறாரு, காலில் மட்டும் அடிபட்டு இருக்கு. வேற அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய குதிரத்தை நாம் விளங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய வல்லமையை நாம் விளங்க வேண்டும். இந்த விமானத்திலே லண்டனை சார்ந்த, இந்தியாவை புரிமுகமாக கொண்ட லண்டனை சார்ந்த ஒரு தம்பதி 8 பேர் கொண்ட குழு அங்கிருந்து இங்க வந்து ஈதுல் அல்ஹாவுடைய பெருநாளை கொண்டாடிட்டு போறாங்க. வெல் செட்டில்டு, எந்த பிரச்சனையும் இல்லை பொருளாதாரத்துக்கு. விமானத்துல போயிட்டு இருக்கும்போது இந்த விமானத்தை நான் 241 பேர்ல அந்த 8 பேரும் உள்ள இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு போட்டோ பார்த்தேன், ரொம்ப கவலையா இருந்துச்சு. ஒரு கணவன், மனைவி, 3 பிள்ளைங்க, பச்சிலம் குழந்தைகள். சுப்ஹானல்லாஹ். வேற அன்பிற்குரியவர்கள், என்ன நமக்கு உணர்த்துகிறது பாடம்? இந்த நிகழ்வு நமக்கு, நம்முடைய சிந்தனைக்கு என்ன தருகிறது? இது ஏதோ இன்னைக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா? அல்லாஹ் இன்னைக்கு மட்டும்தான் இப்படி பாடங்களை தந்திருக்கிறானா? இதற்கு முன்னால் இது போன்ற லட்ச பாடங்கள் இருக்கிறது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு உயிர் மிச்சம், அல்லாஹ் நாடியவர்களுக்கு உயிரை எடுத்து விடுவான் என்பதற்கு லட்ச பாடங்கள் இருக்கிறது. ஏற்கனவே நாம் பலமுறை ஜும்மாவிலே சொல்லி இருக்கிறோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் மலக்குல் மௌத் வந்து நிக்கிறாங்க. எய்தாப்ல ஒருத்தவர் நிக்கிறார், நம்மள மாதிரி ஒரு மனிதர் நிக்கிறார். அந்த மனிதர் மலக்குல் மௌத்தை பார்க்கிறாரு. நமக்கெல்லாம் பார்க்கிற வாய்ப்பு இல்லை. அன்னைக்கு மலக்குல் மௌத்தை பார்க்கிற வாய்ப்பு அல்லாஹ் தந்திருக்கான் போல. மலக்குல் மௌத்தை பார்த்த உடனே நினைக்கிறாரு, ஐயோ மலக்குல் மௌத் வந்துட்டாரு, நம்ம உயிரத்தை எடுக்க போறாரு போல அப்படின்னு சொல்லி அவர் பதறி போய் பக்கத்துல இருந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போய், நபியே நபியே என்னைய காப்பாத்துங்க, மலக்குல் மௌத் அவர் பாட்டுக்கு இவ்வளவு வேகமா வர்றாரு, என்னத்தான் உயிரெடுக்க போறாரு போல அப்படின்னு சொல்லி நபிட்ட உதவி கேட்கிறாங்க சுலைமான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காற்றை வசப்படுத்துகிற ஆற்றல் படைத்தவர்கள். காற்றுக்கு கட்டளையிடுகிறார்கள். அப்படியாப்பா, சரி நான் எனக்கு என்னால முடிஞ்ச விஷயத்தை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி காற்றுக்கு வசைப்படுத்துகிற பொழுது, கட்டளை எடுக்கிற பொழுது காற்று அவரை சுமந்து செல்லுகிறது, ஒரு மலை குன்றுக்கு மேலால் கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. இது நடக்கிறதுக்கு முன்னாடி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பேசுறதுக்கு முன்னாடி இவர் எப்படி மனசுல நினைச்சாரோ அதே மாதிரி மலக்குல் மௌத் அவரை பார்த்தோன்னு நினைக்கிறாங்க. நம்ம டயத்தை பார்த்தோன்னே சொல்லுவோம்ல, நம்ம அந்த டயத்துல இருக்கணும், அங்க இருக்குன்னு சொல்ல, அது மாதிரி அவரை பார்த்தோடனே மலக்குல் மௌத் சொல்றாங்க, மனசுல நினைக்கிறாங்க, ஆகா இவர் உயிரை வந்து மலை குன்று மேல வச்சுல அல்லாஹ் எடுக்க சொல்லியிருக்கான். மலை குன்று மேல வச்சு எடுக்க சொல்லி, இவர் இங்க நிக்கிறாரு, சரி அவர் இங்க நின்று போட்டோம், அல்லாஹ் சொன்னபடி நம்ம மலைக்கு போயிருவோம், அல்லாஹ் சொன்னபடி நம்ம மலை குன்றுக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்லி மலக்குல் மௌத் நேரா டிராவல் பண்ணி அங்க போயிட்டாங்க. வேற அன்பிற்குரியவர்களே, காற்றின் வழியாக மிதந்து வந்த அந்த சீதேவி, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் என்னை பாதுகாத்துட்டான்பா, மலக்குல் மௌத்தை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாத்துட்டான்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக மலை குன்று மேல் ஏறி நின்று திரும்பி பார்க்கிறாரு, மலக்குல் மௌத் பக்கத்திலே நிக்கிறான். நான் அப்பயே நினைச்சேன், உன்னை இங்க வச்சு அல்லாஹ் உயிர் எடுக்க சொன்னா, நீ அங்க நிக்கிற, பரவாயில்ல கரெக்டா வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்லி உயிரை எடுத்ததாக வரலாறுகளிலே நாம் பார்க்கிறோம். பேர் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் உயிரை பொறுத்தவரை அல்லாஹ் நாடியவைதான் நடக்கிறது. இந்த உலகத்தில் நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நம் கண் முன்னால் இருக்கிற காட்சி, நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிற பொருள் எல்லாம் நான் எடுத்துட்டு போயிட முடியும், நான் சேர்த்து வச்சிருக்கிற பெருமை, பதவி, சந்தோஷம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட முடியும், சுப்ஹானல்லாஹ் எதுவும் எடுக்க முடியாது. ஒரு ஆத்மா இந்த உலகத்தில் பிரிகிறது என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே அறிவிக்கிறார்கள், 3 அம்சங்களாக, 3 கட்டங்களாக ஒரு ஆத்மாவிற்கான செயல்கள் நடைபெறுகிறது. முதலிலே அவன் உடலில் இருந்து உயிர் எடுக்கப்படுகிறது. உறவுக்காரர்கள் எல்லாம் வருவார்கள், உறவுக்காரர்கள் எல்லாம் வீட்டோடு நின்று விடுவார்கள். ரத்த பந்தங்கள் எல்லாம் கபர் வரைக்கும் வருவார்கள். கபர் வரைக்கும் வருகிற ரத்த பந்தங்களுக்கு பின்னால் நாம் இந்த உலகத்திலே என்ன நல்ல அமல்களை செய்திருக்கிறோமோ அதுதான் நம் கபரோடு சேர்ந்து வரும் என்பதை ஹதீஸிலே நாம் படிக்க கேள்விப்பட்டிருப்போம். வேற அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் நாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாம் மிக பெரியவன், எனக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது, அழகு வழங்கப்பட்டிருக்கிறது, பொருளாதாரம் வழங்கப்பட்டிருக்கிறது, நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்ற நினைப்பிலே நாம் நம்முடைய நாட்களை கழிக்கிற அந்த நேரத்தில் மிகவும் கவனமாக, எச்சரிக்கையாகவும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கற்றுத்தருகிற மரணம் குறித்தான பாடத்தோடு நாம் இருக்க வேண்டும். நான் முன்பு சொல்லி காண்பித்ததை போன்று அல்லாஹுதான் உயிரை தருகிறான், அல்லாஹுதான் உயிரை பிரிக்கிறான். வேற அன்பிற்குரியவர்களே, ஆச்சரியமான செய்தி, நாம் எல்லாம் வியப்போடு கேள்விப்பட்ட செய்தி கடந்த மாதம் நடைபெற்றது. என்ன? ஒரு சீதேவி, பிலிப்பைன்ஸ் நாட்டை சார்ந்த ஒரு சீதேவி, அமீர, ஒரு சவத்தை லைட்டா தடிச்சவர், சோசியல் மீடியாவை எல்லாம் அபகரித்தார். அவர் எல்லாருடைய செல்வெல்லையும் அவர் வந்துட்டு போனதை நம்ம பார்க்க முடிஞ்சு. என்ன செஞ்சாரு? விமான நிலையத்துக்கு போறாரு,
விமான நிலையத்திற்கு போய் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்பதனுடைய இலக்கு, எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறார். ஹஜ்ஜுக்கு போற அந்த சந்தோஷத்துல நிற்கிறாரு. விமானத்தில் ஏறுவதற்கான ஏதோ ஒரு வாய்ப்பு அவரை தடுத்து விட்டது. ஏங்கி ஏங்கி அழுகுறாரு, தேம்பி தேம்பி நிற்கிறாரு. ஆனா உறுதியா இருக்காரு, இறைவா உன் இல்லத்திற்கு நான் வந்து விடுவேன், என்னை நீ அழைத்து விடுவாய் என்று சொல்லி ஏர்போர்ட்டை விட்டு வெளியே தள்ளுறாங்க, அந்த பகுதியை விட்டு வெளியே தள்ளுறாங்க. போக மாட்டார், நான் இங்கேயே தான் நிற்பேன். இந்த விமானம் என்ன என்னை ஏற்றி போறது, அல்லாஹ் நாடி விமானத்துல நான் போவேன் அப்படின்னு சொல்லி உறுதியா நிற்கிறாரு. பறந்த விமானம் விமான கோளாறு ஏற்பட்டு கீழே தரையிறங்குகிறது. அப்பொழுதும் அவர் முயற்சி செய்கிறார், விமானத்தில் ஏறுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை. மூன்றாவதாக, முதல் தடவை இரண்டாவது தடவை விமானம் மேலே ஏறுகிறது, மீண்டும் கோளாறாகி கீழே இறங்குகிறது. கடந்த மாதம் நடந்த நிகழ்வு. கீழே இறங்குகிற விமானத்தில் இருந்த பைலட்டினுடைய கட்டளைக்கு இணங்க இந்த விமானியை எப்படியாவது பயணியை ஏற்றிக் கொள்வோம் என்ற அடிப்படையிலே ஏற்றிக் கொள்கிறார்கள். ஏற்றிட்டு சிறப்பா அந்த விமானம் போய் ஜித்தால இறங்குது. ஜித்தால இறங்கினோடனே இருந்த பைலட் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த ஆமீரை கட்டி பிடிச்சு முத்தம் எல்லாம் கொடுத்து பக்கத்துல வச்சு போட்டோ எடுத்தாங்க. அந்த போட்டோ எல்லாம் பயங்கர வைரல் ஆச்சு. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் நாடி விட்டான் அவருக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை. ஆனால் பேரன்பிற்குரியவர்களே, கடந்த 3 நாளைக்கு முன்னால் அவர் ஹஜ்ஜையும் நிறைவேற்றி மக்காவினுடைய கடமைகள் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு மதீனாவிற்கு சென்று மதீனாவினுடைய எல்லா கடமைகளையும் முடித்துவிட்டு சுபஹானல்லாஹ், அவர் 3 நாளைக்கு முன்னால் தாகம் எடுக்கிறது என்று தண்ணீர் குடித்திருக்கிறார். தண்ணீர் குடித்துவிட்டு நிமிர்ந்து பார்க்கிறார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், மரணித்து விட்டார். அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லாஹ் அவரை அழைத்துக் கொண்டான். எப்படிப்பட்ட ஒரு காட்சி பாருங்களேன். நாம் எல்லாம் பெருமானாருடைய வாழ்வியலையும் சஹாபாக்களுடைய வாழ்வியலையும் கடந்த கால நிகழ்வுகளையும் பேசுகின்ற பொழுது சில நேரம் நமக்கு நம்பிக்கை குறைவுகள் ஏற்படலாம். சில நேரங்கள் அதை ஏற்றுக்கொள்வதிலே தயக்கங்கள் இருக்கலாம். ஆனால் கண்கூடாக அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தை அப்படி வெட்ட வெளிச்சமாக காட்டித் தருகிறார். ஒரு அடியான் நேசிக்கிறான். ஒரு அடியானுடைய நேசம் எப்படியாவது முதல் இறை இல்லம் செல்ல வேண்டும் என்பதற்காக இருக்கிறது. அவனுடைய நேசத்தை அல்லாஹ் எப்படி கபூல் செய்கிறான் பாருங்கள். கபூல் செய்வதற்கு பின்னால் அந்த நேசத்திற்குரியவனை அழைத்து எல்லா கடமைகளையும் செய்ய வைக்கிறான். கூட்ட நெரிசல் அவர் இறந்து மௌத்தா இருந்தார்னா கூட ஒரு லாஜிக்கா சொல்லலாம், கூட்ட நெரிசல்ல மௌத்தாயிட்டாரு, நிறைய ஹாஜிகள் மௌத்தாகிறாங்களே, எதுவும் இல்லை, தண்ணீர் குடித்து விட்டு நிமிர்ந்து பார்க்கிறார், உயிர் பிரிகிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய குதிரத். வேற அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய குதிரத்திற்கு முன்னால் நாம் எல்லாம் ஒன்றும் இல்லை. நான் பெரிய சக்தியானவன், நான் பெரிய பலமானவன், நான் பெரிய அதிகாரத்திற்குரியவன், ஒன்றும் இல்லை என்பதை அல்லாஹ் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறான். பேர் அன்பிற்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் நாம் எப்பொழுதுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அம்சங்கள் இருக்கிறது, பாடங்கள் இருக்கிறது. என்னவென்றால், அல்லாஹ்வினுடைய சக்திக்கு முன்னால் இந்த தொழில்நுட்பம் 0 என்பதை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் நாடியது மட்டுமே இந்த உலகத்தில் நடக்கும் என்பதை விளங்க வேண்டும். நமக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கின்ற எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும். அந்த என்ன வேண்டுமானாலும் என்பதிலே 2 அம்சங்கள் இருக்கிறது. ஒன்று, நமக்கு பாதகமாகவும் இருக்கலாம் அல்லது சாதகமாகவும் இருக்கலாம். எப்போதுமே முஸ்லிம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். என்ன சொல்கிறாரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? இப்பொழுது மரணம் வந்தால் என்ன செய்வது? 5 நேரம் தொழுதிருக்க வேண்டும், கடமைகளை நிறைவேற்றி இருக்க வேண்டும், அல்லாஹ் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல தயாராக இருக்க வேண்டும். இப்பொழுதே உன்னை கோடீஸ்வரனாக ஆக்குவதற்கு அல்லாஹ் திட்டமிட்டு விட்டால் அதையும் அந்த பணத்தையும் பெற்றுக்கொண்டு ஈமானோடு இருப்பதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆக ஒரு முஃமினுக்கு எப்ப வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். நடக்கிற நிகழ்வை உள்வாங்குகிற பக்குவத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பேர அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா கசடுகளையும் நீக்கி இந்த உலகத்திலே நான் இறைவா உன்னுடைய அடிமை என்கின்ற உணர்வை நமக்கு பெருமையாக்கி தந்த அதிகமாக்கி தந்தருள் செய்வானாக. நம்முடைய சந்ததிகளுக்கு நம்முடைய அல்லாஹ்வினுடைய அடிமை என்பதை அல்லாஹ் உறுதிப்படுத்திக் கொண்டே இருப்பானாக. நம்மை சுற்றி நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் ஈமானிய அடிப்படையிலே நமக்கு பாடமாக்கி தந்தருள் செய்வானாக. வாஹிரு தஆலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்